السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وكذلك أخذ ربك إذا أخذ القرى وهي ظالمة إن أخذه أليم شديد. وقال نبينا صلى الله عليه وسلم حين بعث معاذ رضي الله عنه إلى اليمن فقال: وإياك وكرائم أموالهم واتق دعوة المظلوم فإنه ليس بينها وبين الله حجاب أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, காசாவின் மீதான உலக நாடுகளின் அநியாயங்கள் என்கின்ற தலைப்பிலே சில செய்திகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அருமையான தோழர்களே, முதலாவது, அநீதி என்றால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் அது எவ்வளவு அபாயகரமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னபோது அல்-ظுல்மு ظுலுமாத்து யௌமில் கியாமா என்று சொன்னார்கள். அநீதி என்பது மறுமை நாளில் இருள்களாக உருவெடுக்கும் என்று சொன்னார்கள். திருக்குர்ஆன் அநீதியை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றது. ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், வகதாலிக அஹது ரப்பிக இதா அஹதல் குரா வஹிய ஸாலிமா. இப்படித்தான் உங்களுடைய இறைவனின் பிடி என்பது இப்படித்தான் இருக்கும். இதா அஹதல் குரா வஹிய ஸாலிமா, ஒரு ஊர் மக்கள் அநீதி இழைக்கும் போது அந்த ஊர் மக்களின் மீதான இறைவனுடைய பிடி என்பது இப்படித்தான் இருக்கும். இன்ன அகதஹு அலீமுன் ஷதீத், நிச்சயமாக அல்லாஹுவின் பிடியானது மிகவும் வலி நிறைந்ததும் கடுமையானதுமாகும் என்று திருக்குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. இந்த வசனத்திற்கு முந்தைய வசனங்கள் முற்கால சமூக மக்கள் அவர்கள் இழைத்த அநீதிகளின் காரணத்தினால் அழிக்கப்பட்ட வரலாறுகளை அல்லாஹ் தஆலா எடுத்து சொல்லிக்கொண்டே வந்து, பட்டியல் போட்டுக்கொண்டே வந்து, கடைசியில் அல்லாஹ் இந்த ஆயத்தை சுட்டி காட்டுகிறான். ஒரு சமூகம் அநீதி இழைக்கும் போது அந்த சமூகத்தின் மீது இறைவனுடைய பிடி என்பது மிகவும் கடுமையானதாக இருக்கும், மிகவும் வலி நிறைந்ததாக இருக்கும், வேதனை மிக்கதாக இருக்கும். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய பிடி இருக்கும் என்று திருக்குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. அருமையான தோழர்களே, இப்படிப்பட்ட அற உரைகளுக்கும் அறிவுரைகளுக்கும் கொஞ்சம் கூட காது கொடுக்காத உலக சமூகம், சர்வதேச சமூகம் மிகப்பெரிய அநியாயத்தை கண்ணை மூடிக்கொண்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது. அருமையான தோழர்களே, நாம் ஏற்கனவே இது தொடர்பான தலைப்பிலே 2-3 உரைகள் நிகழ்த்தி இருக்கிறோம்.
ஆனால் ஒவ்வொரு உரை நிகழ்த்தும் போதும் அங்கு நடக்கின்ற அநீதிகளை பற்றி வெவ்வேறு தகவல்கள் நமக்கு வருகின்றன. அருமையான தோழர்களே, நமக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கும் அந்த சின்னஞ்சிறு பகுதியிலே மக்கள் அடர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியிலே இஸ்ரேலுடைய தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கிறது. மிகப்பெரிய பாதிப்புகளை இஸ்ரேல் அடைந்ததற்கு பிறகும் கூட அந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் அதற்கு இல்லை. அநீதி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பொருளாதார நெருக்கடியில் இஸ்ரேல் இருக்கிறது. அவங்களுடைய ஆண்டு பட்ஜெட் இருக்குது பாருங்க, அந்த பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் துண்டு விடக்கூடிய பட்ஜெட்டாகவே இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த போரின் காரணமாக ஏற்பட்ட சேதாரங்களை சமாளிப்பதற்கு அவர்களுக்கு பல வருடங்கள் பிடிக்கும் அப்படிங்கிற தகவல்களை இதற்கு முன்புள்ள உரையில் பேசியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, உள்நாட்டு எதிர்ப்பு, கடுமையான எதிர்ப்பு, இப்போதைய அரசாங்கத்தின் மீது கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், நெதன்யாகுவின் மீது கொந்தளிப்பு மனநிலையில் சொந்த நாட்டு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் உயிர் தப்பி பல நாடுகளுக்கு ஓடி போய்விட்டார்கள். நம்மளாம் அதை பார்த்தோம். இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச மக்கள் கூட அரசாங்கத்தின் மீது கடுமையான கோபத்திலும் கொந்தளிப்பிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பதவி விலக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போது ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நெதன்யாகுவுக்கு மிகவும் குறைவான இடங்கள் தான் இருக்கின்றன. ஆனால் இருந்தாலும் ஒரு போர்க்காலம், போர் நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு மாயத்தை காட்டி அரசு வீழ்ந்து விடாமல் அவர் காப்பாற்றிக் கொண்டே போகிறார். இன்னும் சொல்ல போனால், தன்னுடைய அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த போரை நீட்டித்துக் கொண்டே போகிறார். அதான் யதார்த்தம். அருமையான தோழர்களே, அது மட்டுமல்ல, வரக்கூடிய தகவல்களை பார்த்தால் இராணுவத்தில், இஸ்ரேல் இராணுவத்தில் அனுபவம் உள்ள ஆட்கள் பல பேர் விலகி போயிருக்கிறார்கள். சில பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள், பல பேர் விலகி போயிருப்பார்கள். இப்பொழுது புதிய இளைஞர்கள் இஸ்ரேல் இராணுவத்திற்கு சேர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உடனடியாக பயிற்சி கொடுத்து சேர்க்கக்கூடிய இந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்று சொன்னால், அந்த புதிதாக எடுக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு சேர்க்கப்படக்கூடிய ஆட்களை வைத்துத்தான் இந்த போரை சமாளிக்க வேண்டிய நிலையில் இஸ்ரேல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஹமாஸ் இப்பொழுது ஒரு புதிதாக ஒரு திட்டம் ஒன்றை வகுத்திருக்கிறார்கள். என்ன திட்டம் அப்படின்னு சொன்னால், இனிமே இராணுவ வீரர்களை என்ன செய்ய வேண்டும், பணைய கைதிகளாக பிடிக்க வேண்டும். பொதுமக்களை பிடிக்கக்கூடாது, இராணுவ வீரர்களைத்தான் உயிரோடு பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் ஒரு திட்டம் தீட்டியிருப்பதாக தகவல் வருகிறது. இந்த தகவல் கசிஞ்சு இஸ்ரேல் என்ன முடிவெடுத்திருக்குதுன்னு சொன்னால் அதை அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன முடிவெடுத்திருக்குன்னு சொன்னால், அப்படி யாராவது நம்முடைய இராணுவத்திலிருந்து ஹமாஸ் வீரர்களிடம் பிடிபடக்கூடிய சூழ்நிலை இருந்தால் நம்ம இராணுவமே அந்த வீரரை என்ன செஞ்சிடணும், போட்டு தள்ளிடணும், சுட்டு கொன்றணும். இது இன்றைக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம வீரர்களை நாமே கொள்றதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அங்கே, இப்படியான ஒரு சூழ்நிலை அங்கே இருப்பதை நாம் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் சிதைந்து வருகிறது. இஸ்ரேல் அழியும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று நாம் சொன்னோம். அதற்கான வேலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், இஸ்ரேல் அந்த அங்கிருந்து ஓடி போகக்கூடிய ஆட்கள், இந்த லேண்டு வாங்குறவங்க வேறு நாடுகளுக்கு போய் லேண்டுகள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் இந்த செய்தியை பார்க்கணும். இந்த எல்லா செய்திகளும் கோர்த்து பார்க்கும்போது இஸ்ரேலுடைய இருப்பு என்பது கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இப்பொழுது போர் நிறுத்தத்திற்கு எல்லோரும் பேசுகிறார்கள், போர் நிறுத்தத்திற்கு பேசுகிறார்கள். ஆனால் இஸ்ரேல் மட்டும்தான் என்ன செய்யுதுன்னா, சரண்டர் ஆகணும் என்று பேசுகிறார்கள். சரண்டர் ஆனால் நிப்பாட்டிடுறாங்க. ஆனால் சரண்டர் ஆகக்கூடிய அந்த பேச்சு ஹமாஸ் மக்களிடத்தில் கிடையவே கிடையாது.
ஆனால் சரண்டராக தான் நான் என்ன செஞ்சிடறேன், நிறுத்திடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் மேற்கு உலக நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று லேசாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். இது கூட என்னன்னு சொன்னால், கொஞ்ச நாளைக்கு போரை நிறுத்திட்டு தங்களை இன்னும் எக்யூப்மெண்ட் பண்ணிக்கிட்டு நல்ல தரம் உயர்த்தி கொண்டு திரும்ப வந்து அடிப்பதற்கு தேவையான ஒரு கால சூழ்நிலையாகத்தான் அவர்கள் இந்த போர் நிறுத்தத்தை எதிர்பார்க்கிறார்களோ என்கின்ற சந்தேகமும் இருக்கிறது. இவ்வளவு நெருக்கடிகளுக்குள்ளே தான் இஸ்ரேல் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் இங்கே கவனத்தில் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தோழர்களே, நம்முடைய இராணுவ வீரர்களில் ஒருவர் எதிரிகளிடம் பிடிபட்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களை பயிற்சி கொடுக்க முடியவில்லை. பாருங்க, முதல்ல என்ன செய்யணும், நம்ம நாட்டினுடைய ரகசியத்தை உன் உயிரே போனாலும் சொல்லக்கூடாது என்று பயிற்சி கொடுக்க திராணி இல்லை. அந்த மாதிரி அவர்களை மனதை சீர்படுத்துவதற்கான வழிவகைகள் அவர்களுக்கு தெரியவில்லை. அதனால தான் எப்படி முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்ம வீரர்களில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டா நம்மளே என்ன செஞ்சிடணும், அவரை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர்களுக்கு உள்ள சிதைவு இருக்கிறது என்பதை நீங்கள் இதை கவனிக்க வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட சிதைவுகளில் நின்று கொண்டுதான் இஸ்ரேல் போரிட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த சிதைவுகளுக்கெல்லாம் முகம் கொடுத்து கொண்டுதான் அட்டூழியங்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். காசாவில் இதுவரைக்கும் நாம் சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே 50,000க்கும் மேற்பட்ட, கிட்டத்தட்ட 60 நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு மனித உயிரிழப்புகள், நிறைய பெண்கள், நிறைய குழந்தைகள் உட்பட கிட்டத்தட்ட 60,000 நெருங்கி கொண்டிருக்கிறது. சொல்லப்போனால் மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு எண்ணிக்கை ஒன்று வருது. காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை என்னைக்கு அவங்க திரும்ப வர, கிட்டத்தட்ட காணாமல் போனவர்கள் அவர்களில் பெரும் கணிசமான தொகை என்பது இறந்தவர்களுடைய தான் வந்து சேரும். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 60,000 தாண்டி மனித உயிரிழப்புகள் போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதே போல மனிதாபிமான உதவி பொருட்களுக்காக வேண்டி வந்து நிற்கக்கூடிய குழந்தைகள், வந்து நிற்கக்கூடிய இளம் பிள்ளைகள், அந்த இரக்கம் கூட இல்லாமல் சுட்டுக் கொள்கிறார்கள். இதில் ஒரு பெரிய வேடிக்கையில் பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால், பெண்கள், குழந்தைகள் ஆகியோரை கொல்வதில் அவர்களுக்கு இனப்படுகொலை தான் நோக்கம் என்று நமக்கு நன்றாக புரிகிறது. பெண்களை ஏன் கொள்றாங்க, இளம் பிள்ளைகளை ஏன் கொள்றாங்க? இவர்கள் இதே உறுதியோடு பயிற்சி கொடுக்கப்பட்டு வீரர்களாகி வந்து விடக்கூடாது, இந்த மாதிரியான ஆட்களை இனிமேல் கருவுற்று விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கமும் சேர்ந்து தானே இருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட இனப்படுகொலை, ஜெனோசைடுன்னு சொல்லக்கூடிய இனப்படுகொலை நோக்கத்தில் தான் இஸ்ரேல் இப்படிப்பட்ட அட்டூழியங்களை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே நன்றாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல தோழர்களே, முழு பாலஸ்தீனத்தையும் ஆக்கிரமித்தால் மட்டும்தான், ஒட்டுமொத்தமாக வலித்து துடைத்து எடுத்ததற்கு பிறகுதான் போர் நிறுத்தம் என்பதில் விடாப்பிடியாக நெதன்யாகு இருந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும். மனிதாபிமான உதவிகள் முகாம்கள் இருக்கு இல்லையா, அந்த முகாம்களில் பசிக்கு தேவைப்படக்கூடிய உணவுப் பொருட்களை கொடுப்பார்கள். அந்த உணவுப் பொருட்களில் போதை வஸ்துக்களையும் கலந்து கொடுப்பதாக ஒரு தகவல் வருகிறது. ட்ரக்ஸ் இருக்கு பாருங்க, அந்த ட்ரக்ஸை வந்து உள்ள மறைச்சு வச்சு அல்லது அந்த மாவு பொருட்களில் கலந்து விநியோகம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தவறு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டுக்குள்ள ட்ரக்ஸை கொண்டு போக முடியுமா? கொண்டு போறது எவ்வளவு பெரிய சர்வதேச குற்றம் அது. ஒருத்தர் வந்து கொண்டு போயிட முடியுமா ஒரு நாட்டுக்குள்ள? அப்படின்னா மேற்குலக நாடுகளுடைய அவர்களுடைய ஆதரவோடு எப்படி இந்த உணவுப் பொருட்களுக்குள்ளே ட்ரக்ஸ் போக முடியும்? இதை என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, ஹமாஸ் பிரிவில் உள்ள ஆட்கள் சோதனை போட்டு தங்களுடைய மக்களுக்கு இது சம்பந்தமான விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறார்கள். அப்ப என்ன அப்படின்னா, இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேரை கூட போதை மருந்துக்கு ஆளாக்கி அடிமைப்படுத்தி அவர்களை சிதைச்சிடணும் அப்படிங்கிற நோக்கம் தானே இதுக்குள்ள தெரிகிறது. இப்படிப்பட்ட அட்டூழியங்கள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சரி, இது இஸ்ரேலுடைய நிலைமைனா ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடுகளுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கிறோம். தோழர்களே, பிரான்ஸ் உள்ளிட்ட சில இஸ்ரேல் ஆதரவு நாடுகள் 2 ஸ்டேட்டை பற்றி இப்போது பேச ஆரம்பித்து விட்டார்கள். அந்த மண்ணுக்குள்ள 2 இறையாண்மை மிக்க அரசுகள் இருக்க வேண்டும்,
ஒன்று இஸ்ரேலு, இன்னொன்று பாலஸ்தீன் இறையாண்மை மிக்க நாடாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறார். இதை இஸ்ரேல் ஒத்துக்கொள்வதில்லை, ஒத்துக்கொள்ளாது. அது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களுக்கு வேறொரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம் சொன்னால் கிரேட்டர் இஸ்ரேல். எப்படி இங்குள்ள இந்துத்துவாக்கள் அகண்ட பாரதம் என்கின்ற ஒரு கற்பனையை சொல்வார்கள், அதுபோல அவர்கள் இப்படி ஒரு கற்பனையை சொல்கிறார்கள், கிரேட்டர் இஸ்ரேல். அது எங்கிருந்து எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால் எகிப்திலிருந்து ஈராக் வரைக்கும் போகும். அவ்வளவு பெரிய விரிந்து பரந்த நிலங்கள் எங்களுக்கு உள்ளது என்று சொல்லக்கூடிய ஒரு கற்பனை அவர்களுக்கு இருக்கிறது. தோழர்களே, அப்படிப்பட்டவர்கள் எப்படி இந்த மண்ணில் 2 அரசு இருப்பதை விரும்புவார்கள்? ஆனால் பிரான்ஸ் பேச ஆரம்பிச்சிருச்சு, வேறு ஒரு சில இஸ்ரேல் ஆதரவு நாடுகளும் பேச ஆரம்பித்து விட்டன. அமெரிக்காவுக்கு கூட அந்த திட்டம் இருக்கத்தான் செய்கிறது. இன்னும் 2 நாடுகளை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவை பொறுத்தவரை கண்மூடித்தனமான ஆதரவை இஸ்ரேலுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன விலை கொடுக்கிறது அப்படிங்கிறது பின்னால் வரலாறு தான் நமக்கு சொல்லும். மிகப்பெரிய விலையை நிச்சயமாக அமெரிக்கா கொடுக்கக்கூடிய காலம் வெகு தொலைவில் கிடையாது. கண்மூடித்தனமான ஆதரவு. நான் எதை வச்சு சொல்கிறேன்னு சொன்னால் தோழர்களே, பாலஸ்தீன பகுதியில் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், ஐநாவினுடைய மனித உரிமை கவுன்சிலில் சிறப்பு அறிக்கையாளர் பிரான்சிஸ்கோ அல்பனீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் ஆய்வாளர், ஐநா சபையினுடைய மனித உரிமை கவுன்சிலின் ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி வச்சுக்கங்களேன். அவங்க என்ன செய்வாங்கன்னா, எங்கே மனித உரிமைகள் பிரச்சனை நடக்குதோ அங்கே போய் கள ஆய்வு செய்து அறிக்கையை ஐநா சபைக்கு கொடுப்பார்கள். அப்படி அந்த பணி. அவங்களுடைய ஆரிஜின் இத்தாலி. இந்த பணியில் இருப்பவர். அவருடைய கருத்து சமீபத்தில் இந்து பத்திரிகையில் வந்திருந்தது. அவர் சொல்றார், ஜூலை மாதம் 1ஆம் தேதி அவர் ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, காசா மீதான இஸ்ரேல் படையெடுப்பில் 48 நிறுவனங்கள் லாபம் ஈட்டி இருக்கின்றன. 48 கார்ப்பரேட் நிறுவனங்கள் லாபம் ஈட்டி இருக்கின்றன. அந்த 48 நிறுவனங்களில் அமெரிக்க நிறுவனங்கள் பெரும்பாலும் இருக்கின்றன. இவர்கள் ஈட்டிய இந்த பொருளாதாரம் என்பது, அவர் சொல்றார், எக்கானமி ஆஃப் ஜெனோசைடு என்று சொல்கிறார். இது இனப்படுகொலையில் இருந்து வந்த பொருளாதாரம் என்று சொல்கிறார். இனப்படுகொலை பொருளாதாரம், அதாவது ஒரு சமூகத்தை அழிச்சு அதில் வரக்கூடிய லாபத்தை சாப்பிடுறது இது என்று அவர் வர்ணித்திருக்கிறார் அந்த அறிக்கையில். அந்த அறிக்கை அப்படியே தொடர்கிறது. என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த நிறுவனங்கள் இஸ்ரேலுடன் வர்த்தகம் செய்வதை நிறுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் என்று அந்த அறிக்கையில் பிரான்சிஸ்கா அல்பனீஸ் அவர் அதை குறிப்பிட்டு காட்டுகிறார். இஸ்ரேலை கொண்டு போய் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தணும். யாரெல்லாம் இஸ்ரேலோடு சேர்ந்து வர்த்தகம் பண்ணுறாங்களோ அவங்க ஃபுல்லாக அந்த வர்த்தகத்தை துண்டிக்க வேண்டும், இஸ்ரேலை தனிமைப்படுத்தணும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்துகிறார். இந்த அறிக்கை எப்போ வருது? ஜூலை மாதம் 1ஆம் தேதி. அமெரிக்காவினுடைய கேடுகட்ட நிலையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். 1ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த அறிக்கை வருது. 9ஆம் தேதி ஜூலை மாதம், அதாவது கடந்த வாரம்னு வச்சுக்கோங்க. கடந்த வாரம் அமெரிக்க அரசு பிரான்சிஸ்கா அல்பனீஸ் இவருக்கும் இவருடைய குடும்பத்தாருக்கும் அமெரிக்காவில் நுழைவதற்கு தடை விதிக்கிறது. அமெரிக்காவுள்ள நீயும் வரக்கூடாது, உன் குடும்பமும் வரக்கூடாது. பெரும்பாலும் அமெரிக்கா யாருக்கு தடை விதிக்கும்? கொஞ்சம் வரலாறு பின்னோக்கி பாருங்க. 2002 குஜராத்தில் கலவரம் நடந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த கலவரத்தில் கரைபடிந்த கரத்திற்கு சொந்தக்காரர் மோடி அப்படிங்கிறது அமெரிக்க அரசாங்கத்திற்கு தெரிந்தது. அன்னைக்கு இருந்த அமெரிக்க அரசு மோடி இங்க வரக்கூடாது, அவருக்கு விசா கொடுக்க மாட்டோம்னு சொல்லி வச்சிருந்தது. எவ்வளவு நாள் வரைக்கும் அது இருந்துச்சு அப்படின்னா 2014 அவர் பிரதமராகிற வரைக்கும் இருந்துகிட்டு. கிட்டத்தட்ட 10-12 வருடங்கள் அமெரிக்கா செல்வதற்கு தடை விதிக்கப்பட்ட ஒருவராக நரேந்திர மோடி இருந்தார். இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பெரும் மோசமான குற்றங்கள் செய்தவர்களுக்குத்தான் அமெரிக்கா தன்னுடைய நாட்டுக்கு வருவதை தடை விதிக்க வேண்டும். ஆனால் இங்கே தடை விதிக்கப்படக்கூடியவர் யார் என்று பாருங்கள். அவர் ஐநா சபை மனித உரிமை கவுன்சிலின் மூலமாக பணியமர்த்தப்பட்டு
அவர் காசாவுக்கு போய் அங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களை பார்க்கிறார். அந்த அநியாயங்களை தட்டி கேட்காத சர்வதேச நாடுகளின் கள்ள மௌனத்தை பார்க்கிறார். அந்த அநியாயத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அமெரிக்காவின் அடாவடித்தனத்தை பார்க்கிறார். எல்லாத்தையும் பார்த்துட்டு அறிக்கை தயாரித்து கொண்டு போய் கொடுக்கிறார். அந்த அறிக்கையை பிடிச்ச அமெரிக்காவுக்கு வயிறு எரிகிறது. அப்படின்னா தோழர்களே, பலஸ்தீன மக்கள் விஷயத்தில் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்ன என்று பாருங்கள். ஐயோ பாவம், அவங்கள போய் அடிக்கிறாங்க, அங்கே மனித உரிமை மீறல் நடக்குது, இதில் அமெரிக்காவிலிருந்து போன பெரும்பாலும் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் காசு வேற கொடுத்துருக்குறாங்க, வர்த்தகம் வேற பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு அநியாயம் நடக்குது அப்படின்னு அந்த அம்மா போட்டு கொடுத்த இந்த உண்மைக்காக வேண்டி அவரும் அவருடைய குடும்பத்தாரும் அமெரிக்காவுக்குள் வருவதற்கு தடை விதித்திருக்கிறது அமெரிக்க அரசாங்கம். அது மட்டுமல்ல, அவருக்கு சொந்தமான அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் முடக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறது. இது எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அநியாயம்! ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுத்ததற்காக வேண்டி வரக்கூடாதுன்னு சொன்னா, சொத்துக்கள் முடக்கப்படும் சொன்னா, இதை விட உலகத்தில் உச்சமான அநியாயம் வேறு எங்கேயாவது நடக்க முடியுமா? நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல தோழர்களே, இங்கே நம்ம கவனிக்கணும், இதே ஐநாவினுடைய சிறப்பு அறிக்கையாளர் பிரான்சிஸ்கா அல்பனீஸ், இவர் தான் 2024 அநேகமாக மார்ச் மாதம் என்று நினைக்கிறேன், அப்பொழுது ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கை என்பது முழுக்க முழுக்க இஸ்ரேலை குற்றம் சாட்டியது. இஸ்ரேலை குற்றம் சாட்டிய காரணத்தினால் ஐநா சபை ஒரு குழுவை இஸ்ரேலுக்கு அனுப்பி கள நிறுவனத்தை பார்ப்பதற்காக அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்கிறது, அனுப்பி பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்கிறது. அந்த குழுவிலையும் இந்த அம்மா இருந்தாங்க. ஆனால் இப்படி ஒரு அறிக்கை வெளியே வந்த உடனே 2024 அந்த மார்ச் மாதமே நெதன்யாகு அறிவித்தார், அந்த குழு இஸ்ரேலுக்கு வருவதற்கு நாங்கள் தடை விதிக்கிறோம், வரக்கூடாது அப்படின்னு, வரக்கூடாதுன்னு தடை விதித்தாங்க. அது மட்டுமல்ல, இஸ்ரேலின் மீது இது மிகப்பெரிய பழிவாங்கும் நடவடிக்கை என்று சொன்னார். அதாவது இஸ்ரேலை போய் பார்த்து நிலவரத்தை அறிஞ்சிட்டு வர்றதுக்கு ஒரு குழு அமைப்பதையே பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கம் குண்டு குண்டா போட்டு தள்ளுற, கொத்து குத்தா கொலை பண்ணுற, பச்சை பிள்ளைங்களாம் சாவுது, ஹாஸ்பிட்டல்லாம் இடிஞ்சு கீழே விடுது, அதெல்லாம் அநியாயம் கிடையாது, அதெல்லாம் பயங்கரவாதம் கிடையாது. உன்னை கண்காணிப்பதற்கு ஒரு குழு அனுப்புவதையே பயங்கரவாதம்னு சொன்னா, பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொன்னா, அப்படிதான் சொல்லுச்சு இஸ்ரேல். தோழர்களே, அதே போல இப்பொழுது ஜூலை மாதம் 1 கொடுத்திருக்கிற இந்த அறிக்கையையும் அடிப்படை ஆதாரமற்ற அறிக்கை என்று இஸ்ரேல் விமர்சனம் செஞ்சிருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மா இப்படி ஒரு விவரம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க கிட்டத்தட்ட 2022 இந்த பொறுப்புக்கு வந்தவங்க, ஐநா சபையில் மனித உரிமை கவுன்சிலில் பொறுப்புக்கு வந்தவங்க. அது வந்ததில் இருந்து காசாவுக்கு எதிரான, பலஸ்தீனத்திற்கு எதிரான இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புகளை பற்றியும் அநியாயங்களை பற்றியும் தொடர்ந்து குரல் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அமெரிக்காவின் நிலைப்பாட்டையும் எதிர்த்து குரல் கொடுத்து ஐநா சபையில் உட்கார்ந்தே குரல் கொடுக்கிறார். அதுபோல் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அமெரிக்கா இஸ்ரேலுடைய அநியாயங்களை கண்டும் காணாமல் மௌனம் காக்கக்கூடிய, கள்ள மௌனம் காக்கக்கூடிய மற்ற மேற்குலக நாடுகள் அவர்களுடைய அந்த செயலிழந்த தன்மையையும் பார்த்து அதையெல்லாம் ஐநா சபைக்கு உள்ள உட்கார்ந்தே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பணியை செய்யக்கூடிய இவர் கடைசியில் தனக்கு வந்த எதிர்ப்புகளுக்கு பிறகு அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அழகாக சொன்னார். அவருக்கு எதிராக விதிக்கப்பட்ட அமெரிக்காவினுடைய தடையை அவர் பெருசாக விமர்சிக்கிறார். நான் மாறாக சொன்னார், அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுப்பவர்களை சிதைக்கக்கூடிய அதிகாரம் என்பது அது குற்ற உணர்வின் அடையாளம் என்று சொன்னார். நான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குறேன், என்ன நீ முடக்கிறேன்னு சொன்னா, என்ன நீ சிதைக்கிறேன்னு சொன்னா, உன்கிட்ட குற்ற உணர்வு இருக்கிறதுங்கிறதுக்கான அடையாளம் தான் அது என்று சொன்னார். அது மட்டுமல்ல, காசாவில் குழந்தைகள் பசியால் தாயின் மடியிலேயே இறக்கிறார்கள் என்பதை உலகம் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். மற்ற எதையும் விட இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பச்சை பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல், உணவுக்கு வழி இல்லாமல்
பெற்ற தாயின் மடியிலே செத்து போகிற இதுதான் இன்னைக்கு மிக முக்கியமான விஷயம். அதை இந்த உலகம் கவனிக்க தவறிவிட்டது என்று அவர் மறுபடியும் தன்னுடைய அறிக்கையில் தெரிவிக்கிறார். தோழர்களே, அப்படின்னா அந்த மக்களுக்கு எதிராக உலக நாடுகள் செய்யக்கூடிய அநீதி என்பது எவ்வளவு மோசகரமானது அப்படிங்கிறத நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தோழர்களே, அதனால தான் சொல்கிறோம், அநீதி என்பது நிச்சயமாக இறைவன் இதற்கு பதில் அளிப்பான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உப்பை தின்றவன் தண்ணி குடித்தாக வேண்டும் அப்படிங்கிறதான விதி, யதார்த்தம். அல்லாஹு தாலா மறுமையில் இதற்கான தண்டனை என்பதை விட இந்த உலகத்திலேயே அதற்கான தண்டனை சற்று கொடுப்பான். அநீதி இழைக்கக்கூடியவர்களுடைய வரலாற்றை புரட்டி பார்த்தால் நாம் இந்த முடிவுக்குத்தான் வர வேண்டியது இருக்கிறது. அநீதி என்பது வெறும் மறுமையினுடைய தண்டனை மட்டும் தரக்கூடியதல்ல, அடுத்தவர்கள் அப்படி அநீதி இழைக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் அநீதி இழைத்தவர்களுக்கு தண்டனை கொடுத்து அவர்களை முன்னுதாரணமாகவும் முன்னோடிகளாகவும் காட்டுகிறார். பாருங்க இவங்களுடைய வரலாறெல்லாம் என்று அல்லாஹ் பல பேருடைய வரலாற்றை சுட்டி காட்டியிருக்கார். தோழர்களே, நாம் யோசிக்கணும். யஹ்யா பின் காலித் அல் பர்மக்கி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னு சொன்னால், அப்பாசிய ஹிலாபத் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது அந்த ஆட்சியிலே அமைச்சர் பதவி வகிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய உச்சமான இடத்திற்கு போயிருந்த ஒருவர். அவர் மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளும் அப்படித்தான். மன்னர் ஹாரூன் ரஷீத் இருக்கார் இல்லையா, அப்பாசிய ஹலீஃபாக்கள் மிக முக்கியமான ஒருவர். அவருடைய தந்தை அமீன், அவருக்கு முன்னாடி ஹலீஃபாவாக இருந்தவர் அமீன், தன்னுடைய பிள்ளை ஹாரூன் ரஷீதை இந்த யஹ்யா என்பவரிடத்தில் தான் கொடுத்து, என் பிள்ளையை நீங்கள் தான் உருவாக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தார். அந்த அளவுக்கு அவர் அறிஞராக இருந்தவர் யஹ்யா பின் காலித். அதுக்கு பிறகு ஹாரூன் ரஷீதே அந்த பதவிக்கு வர்றார், ஹலீஃபாவாக வர்றார். ஹலீஃபாவாக வந்ததற்கு பிறகு தன்னை உருவாக்கிய அந்த யஹ்யா பின் காலித் அவர்களையே அமைச்சராக ஆக்குகிறார், அவங்களுக்குள்ள கண்ணியத்தை கொடுத்தார். அது மட்டுமல்ல தோழர்களே, அவர்களுடைய பிள்ளைகளும் ஹாரூன் ரஷீது தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய உஸ்தாதின் மகனாக இருக்கக்கூடிய ஃபதுல் என்ற அவருடைய பெயர், ஃபதுல் பின் யஹ்யா அல் பர்மக்கின்னு சொல்லுவாங்க, அவர்கிட்ட கொடுத்து அவரை தாம் மகனை உருவாக்க சொல்லி தன்னுடைய உஸ்தாதனுடைய மகன்கிட்ட கொடுத்தாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு மிக நெருங்கியவர்களாக இருந்தவர்கள் இந்த யஹ்யா பின் காலித் அல் பர்மக்கி அப்படிங்கிறவர். ஒரு கட்டத்தில் அப்பாசிய ஹிலாஃபத்துக்கு, அதனுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு ஆபத்தாக வந்தவர்கள் அல்லது அதில் ஏகபோக தலையீடுகளை செய்தவர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இவங்கெல்லாம் வர்றாங்க. அப்படி வரும்போது மன்னர் ஹாரூன் ரஷீத் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த பர்மக்கி குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கிறார். அதில் தன்னை உருவாக்கிய யஹ்யா பின் காலித் உட்பட எல்லோருக்கும் இந்த தண்டனை கிடைக்கிறது. ஏன்னா அவர்கள் அனைவரும் இந்த ஆட்சியில் தேவையற்ற அதிகார தலையீடுகளில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்தில் அது ஆட்சிக்கு ஆபத்தாக முடியக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அதனால் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், இவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தார். அந்த வகையில் யஹ்யா பின் காலித் அவரும் அவருடைய பிள்ளையும் சிறையில் இருந்தார்கள். சிறையில் இருந்தபோது அவர்கள் பேசிக்கொண்ட ஒரு உரையாடலை வரலாறு இப்படி சொல்கிறது. பையன் கேட்குறார் தந்தைகிட்ட, யஹ்யா பின் காலித் அல் பர்மக்கிட்ட கேட்குறார், நம்ம ஒரு காலத்தில் எவ்வளவு மரியாதையோடு இருந்தோம், எவ்வளவு கண்ணியமாக இருந்தோம், எவ்வளவு செல்வத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்தோம், அன்றைக்கி எல்லாத்தையும் இழந்துட்டு இன்றைக்கி சிறையில் வந்து கிடக்கிறோமே, எல்லாத்தையும் இழந்துட்டு இன்றைக்கி கைகால் கழுத்து விலங்கு பூட்டப்பட்டு இந்த சிறையில் இப்பொழுது வாடிக்கொண்டிருக்கிறோமே அப்படின்னு அந்த யஹ்யா பின் காலித் அல் பர்மக்கியனுடைய மகன் யஹ்யா அவர்கள் சொன்னபோது சொன்னாராம், பையனே, நாம் அதிகாரத்திற்கு நெருக்கமானவர்களாக இருந்த நேரத்தில் மக்களுக்கு நாம் செய்த அநீதிகளை நாம் மறந்துவிட்டோம். ஆனால் நம்மை படைத்த இறைவன் மறக்கவில்லை. நம்மை படைத்த இறைவன் மறக்கவில்லை. நாம் நினைக்கிறோம் அநீதி என்பது ஒன்றும் செய்யாதுன்னு. ஆனால் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வை நோக்கி கரத்தை உயர்த்துகிற போது அல்லாஹ் அந்த துஆவுக்கு, அந்த பிரார்த்தனைக்கு, அந்த அழைப்புக்கு ஓடோடி பதிலளிக்கிறார். நாம் நினைக்கிறோம் அல்லாஹ்ட்ட போகாதுன்னு. ஹதீஸில் வருது, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு ஆட்சியாளராக அனுப்பினார்கள். அப்படி அனுப்பும்போது அவங்கள சொல்லி அனுப்புனாங்க, அங்கே போங்க, பக்குவமாக இஸ்லாத்தை சொல்லுங்கள்,
ஏற்றுக்கிட்டாங்கன்னா தொழுகையை சொல்லுங்கள், அதுக்கடுத்து நோன்பை சொல்லுங்கள், அதுக்கடுத்து ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஹஜ்ஜை சொல்லுங்கள், ஜக்காத்தை சொல்லுங்கள். ஜக்காத்தில் அவங்க என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் வாங்குங்க. மிகச்சிறந்த பொருட்களை அவங்கள்ட்ட இருந்து என்ன செஞ்சாங்க, ஜக்காத்தாக வாங்கிறாதீங்க, அவங்க எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இத்தகி தாவத்தல் மதுலும், முஆத் அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய துஆவுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது. அநீதி இழைக்கப்பட்டவர், ஹதீஸ்ல வருது, அவர் குற்றவாளியாக இருந்தாலும், அவர் காஃபிராக இருந்தாலும், இறை மறுப்பாளராக இருந்தாலும், அவருடைய துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த தடையும் கிடையாது. காஃபிராக இருந்தால் கூட அல்லாஹ் ஏற்றுக்குவான். அதனால தான் எந்த மனுஷனுக்கும் அநீதி இழைக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. தோழர்களே, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் உலக நாடுகள் ஒரு சிறு குழுவின் மீது, சின்ன மக்கள், கிட்டத்தட்ட அங்கே மிக குறைவானவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 12 மில்லியன் தான் கணக்கு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த மக்களை போட்டு இந்த அளவுக்கு வாட்டி கொண்டிருக்கிறார்களே, இறைவன் நிச்சயமாக இதற்கு இந்த உலகத்தில் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. உண்மையான தோழர்களை, அமெரிக்கான்னு பெருசாக பேசுகிறோம். இன்னைக்கு நியூயார்க்கினுடைய மேயராக ஒரு முஸ்லீம் ஒருவர் மேயராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய கட்சி சார்பாக மேயர் வேட்பாளராக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். எப்படி வெற்றினா சாதாரண வெற்றி இல்லை, கிட்டத்தட்ட அன்னபோஸ்ட் அளவுக்கு உள்ள வெற்றி அது. அவரை எதிர்த்து நின்றவர்களை விட மிக அதிகமான சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். நவம்பர் மாதம் தேர்தல் நடக்க போகுது, அதில் அவர் வெல்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அவருடைய பேர் மம்தானின்னு வரும். நியூயார்க்கினுடைய மேயராக வருவதற்கு வாய்ப்புள்ள மனிதர் அவர். இன்னைக்கு அவர் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னால், நான் மேயராக வந்துட்டா நியூயார்க்கில் ரேஷன் சிஸ்டத்தை அமுல்படுத்துவேன்னு சொல்கிறார். ரேஷன் சிஸ்டத்தை, அதே மாதிரி பெண்களுக்கு இலவச பேருந்து சேவைகளை நான் கொடுப்பேன் என்று சொல்கிறேன். நல்லா கவனிக்கணும், அமெரிக்கா என்பது ஒரு கேபிட்டலிஸ்ட் நாடு, அது முதலாளித்துவ நாடு. அது முதலாளித்துவம் என்பது மிக மோசமான நாடு, மிக மோசமான கொள்கை கொண்டது. முதலாளித்துவம் என்பதே அடித்து பிடுங்குகிற நோக்கம் கொண்டது. அதுலேயும் இன்னைக்கு இருக்கிற முதலாளித்துவங்கிறது குரோனி கேபிட்டலிசம், கொடுமையான கேபிட்டலிசம். இது கொடுமையான கேபிட்டலிசம்ங்கிறது மக்களை அப்படியே உறிஞ்சி எடுக்கிறது தான், பிழிஞ்சு எடுக்கிறது தான். அப்படிப்பட்ட நாட்டின் மையப்பகுதியில் நின்று கொண்டு அவர் சொல்கிறார், நான் இங்கே சோசலிச சூழ்நிலையை ஏற்படுத்தப் போகிறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். இலவசமாக ரேஷன் பொருட்களை கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிறார். இலவசமாக மக்கள் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார். கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய அடிப்படை முதுகெலும்புல அடித்த மாதிரி இது. நம்ம கண்ணால் பார்க்குறோம், நம்முடைய கண்ணால் பார்க்குறோம். அவர் ஜெயிச்சு வந்தார்னு வைங்க, நடக்கும் நிச்சயமாக. அவர் தான் அங்கே இருந்துக்கிட்டு சொன்னார், இந்த பெஞ்சமின் நெதன்யாகு நியூயார்க்கு வந்தார்னா அவரை நான் சிறைபிடிச்சி ஜெயிலில் தள்ளுவேன்னு சொன்னவர். அதே மாதிரி மோடி சம்பந்தமாகவும் அவர் கருத்து தெரிவித்திருந்தவர். எங்கே நின்றுக்கிட்டு சொல்கிறார், முதலாளித்துவ நாட்டின் முதுகெலும்பில் நின்று கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஏற்படுத்துவான். அநீதி இழைப்பவர்கள் நிச்சயமாக இங்கு மட்டும் மறுமையில் மட்டுமல்ல, இங்கேயே அதற்கான விலையை கொடுத்தாக வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அருமையான தோழர்களே, உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது என்ன என்று சொன்னால், அந்த மக்களுடைய நல்வாழ்வுக்காக பிரார்த்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இஸ்ரேல் என்ன நினைக்குதுன்னு சொன்னால், காசாவை ஒட்டுமொத்தமாக அடித்து தொடச்சிட்டோம்னா இனிமேல் நம்மளை எதிர்க்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற நிலைமையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அல்லாஹு தாலா அவர்களை தங்களுக்கு எதிராகவே எல்லாம் மாற்றி விட்டான். நம்ம இராணுவத்தின் ஒரு ஆளையே நீ சுடு அப்படின்னு இராணுவத்துக்கே அவன் சொல்கிறான். அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் அங்கே சிதறத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். இருந்தாலும் நம்முடைய துஆவின் அழுத்தம் என்பது இன்னும் அதிகமாக அரசை தட்ட வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அந்த மக்களுக்கு அமைதியை கொடுத்தல் புரிவானாக, நல்வாழ்க்கை தந்தல் புரிவானாக. அவர்களில் இறந்தவர்களுக்கு அல்லாஹு தாலா சிறந்த சொர்க்கத்தை ஷஹாதத்தை கொடுத்தல் புரிவானாக. காயம்பட்டவர்களுக்கு அல்லாஹு தாலா சீக்கிரத்திலே குணத்தை கொடுத்து அவர்களை மீண்டும் இயங்கக்கூடிய மனிதர்களாக அல்லாஹு தாலா ஆக்கியல் புரிவானாக என்று வேண்டு விரும்பி துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.